தேவ மாதாவின் வணக்க மாதம் 21ஆம் நாள். அன்னை மரியாவுக்கு இயேசு உயிர்த்தபோது ஏற்பட்ட உணர்வுகள். 1. அன்னை மரியா இயேசு உயிர்த்தபோது அடைந்த பேருவகை. 2. அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து நன்றி பாராட்டிய விதம். 3. அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து கொண்டிருந்த நம்பிக்கை. 1. அன்னை மரியா இயேசு உயிர்த்தபோது அடைந்த பேருவகை. தன் மகனை கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு வீட்டிற்கு சென்ற அன்னை மனவேதனையில் ஆழ்ந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. உண்ணவும் குடிக்கவும் மனமின்றி தவித்திருப்பார். ஆனால் ஞாயிறு விடியலில் அவர் காதுகளுக்கு இனிப்பான செய்திகள் வந்து தேனாய் பாய்ந்தன. இயேசு மெசியா பிலாத்துவால் சிலுவை மரணம் என்ற தீர்ப்புக்கு ஆளாகி அளவற்ற வேதனை அனுபவித்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட அவர் மரித்த 3ஆம் நாள் உலக வரலாற்றில் முதலும் முடிவுமாக தாம் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து மதலேன் மரியாவுக்கும் அவரது சீடருக்கும் காட்சியளித்தார் என்ற செய்திதான் அது. செய்தி கேட்ட அன்னையின் மனம் அடைந்த பேருவகையை நாம் எழுத்தில் வடித்திட முடியாதன்றோ? விடிய விடிய அவரது நண்பரும் உற்றார் உறவினரும் இயேசுவால் நலம் பெற்ற நபர்களும் அன்னை மரியாவை இப்படிப்பட்ட மகனை இறைவனை பெற்றதற்காக போற்றி புகழ்ந்து கொண்டாடிய போது அன்னை மரியா அடைந்த மகிழ்ச்சி அளவற்றது. கன்னியாக கருத்தாங்கியதிலிருந்து கல்வாரி சிலுவையிலிருந்து உயிரற்ற மகனை மடியில் போட்டு கதறியது வரை அவர் அடைந்த அவமானங்கள், ஏச்சு பேச்சுக்கள், இகழ்ச்சிகள், துன்பங்கள் அனைத்தும் இதோ இந்த இனிய செய்தியை கேட்டதும் சூரியனை கண்ட பனியைப் போல் கரைந்து காணாமல் போய்விட்டன. இயேசு அடைந்த மகிமையை குறித்தும் தனக்கு அளிக்கப்பட்ட பெரும் பேச்சினை குறித்தும் கிட்டிய மட்டில்லா ஆனந்தத்தால் விண்ணக இன்பத்தை மண்ணகத்திலேயே சுவைத்தார் அன்னை. இத்தனை மகிழ்ச்சியும் பேருவகையும் அவருக்கு எப்படி கிட்டின என்றால், அவர் இறை திருவுளத்தை அப்படியே ஏற்று அதன் இன்பத் துன்பங்களை சமமாக பாவித்து வாழ்ந்ததால்தான். நம் வாழ்விலும் துன்பங்கள் நேரிடும்போது நாம் கடவுளை விட்டு விலகாது இறைவனின் திருவுளத்திற்கு அமைந்து நடப்போமானால் துன்பங்களுக்கு பின் நாமே கற்பனை செய்து பார்க்க முடியாத நல்லதொரு திருப்பம் நம் வாழ்வில் நடந்து பெருமகிழ்ச்சி நமக்குள் நிறைவதை உணரலாம். எனவே துன்பத்தைக் கண்டு துவலாது இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க அன்னையிடம் வரம் வேண்டுவோம். 2. அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து நன்றி பாராட்டிய விதம். மீட்பர் மெசியா பிறப்பார் என்ற செய்தி 4000 ஆண்டுகளாக பரவியிருந்த செய்தி. அவரது பிறப்பை மன்னர் முதல் மண் குடிசைவாசி வரை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அக்காலங்களில் வாழ்ந்த அரசகுல, உயர்குல மற்றும் ஏழை எளிய குடும்பத்து பெண்கள் என அனைத்து தரத்து பெண்களும் மெசியா தங்கள் வயிற்றில் வந்திக்க மாட்டாரோ என ஏங்கியிருந்தனர். ஆனால் எங்கோ நாசரேத்து என்னும் சிற்றூரில் நிக்கதேம் கேட்டாரே, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று. அவ்வாறு திருநூல்களான தேராவிலோ தால் மூண்டிலோ மிஷனாவிலோ கூட இடம்பெறாத சிற்றூரில் எளிமையாய் வாழ்ந்த கன்னியான தன்னை தேர்வு செய்த இறைவனை மற்றெல்லா நாள்களை விட அதிகமாக நன்றியோடு நினைத்திருப்பார்
அன்னை. இயேசுவின் பிறப்பும் அவரது வாழ்வுமேதான் ஒரு அசாதாரண தெய்வ குழந்தைக்கு தாயாக இருக்கிறோம் என்ற பெருமிதத்தை, அதன் விளைவாக ஆழ்ந்த நன்றியுணர்வை தந்திருந்தாலும், இதோ அக்கணங்கள் மிக மிக சிறப்பான கணங்கள். அன்னை மரியாவுக்கு இறைவா நன்றி, ஆண்டவரே நன்றி, போற்றி என்று 1000 முறைகள் அவர் வாய் கூறியிருக்கும். மகிழ்ச்சியின் செய்திகள் வர வர அவரது உள்ளம் உவகையால் மட்டுமல்ல, நன்றி உணர்ச்சியாலும் நிறைந்திருக்கும். உலகில் யாருக்கும் கிட்டாத பெரும் பேச்சினை தனக்களித்த இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி மகிழ்ந்திருப்பார் அன்னை. நாம் துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் வரும்போது துடிக்கிறோம், துவள்கிறோம், இறைவனிடம் மன்றாடுகிறோம். அவர் நமக்கு நன்மைகள் அனைத்தையும் வழங்கிய பின் நன்றி கூற மறந்துவிடுகிறோம். இயேசுவின் வாழ்க்கையிலேயே 10 தொழு நோயாளிகளுக்கு அவர் நலமளித்த போது நன்றி கூற வந்தவர் ஒரு சமாரியர் தானே. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு நன்மை கிடைத்தால் மட்டுமல்ல, நம் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் அவருக்கு நன்றி கூறி வாழ வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று. 3வது, அன்னை மரியா உயிர்த்த இயேசுவை குறித்து கொண்டிருந்த நம்பிக்கை. சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோ வடித்த இணையற்ற சிற்பம் பியத்தா என்று அழைக்கப்படும் வியாகுல அன்னையின் சுரூபம் வெண்பளிங்கு கல்லால் அன்னை மரி சிலுவையிலிருந்து இறக்கிய இயேசுவின் உடலை தன் மடியில் கிடத்தி அதனை பார்த்து வேதனைப்படும் சுரூபம் வத்திக்கான் பேராலயத்தில் உள்ளது. அதன் முன்னே நிற்பவர் யாராயினும் அவர் கண்களில் கண்ணீர் தானாகவே சுரக்கும். அத்தனை தத்ரூபமான சிற்பம் அது. அந்த ஒரு சிற்பத்தில் மட்டும்தான் மைக்கேல் ஆஞ்சலோ தன் பெயரை ஒரு இடத்தில் செதுக்கியிருப்பார். அவரிடம் ஒருவர், அன்னையின் முகத்தை ஏன் இவ்வளவு இளமையாக பிரகாசமாக செதுக்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறிய 3 காரணங்கள். 1, அன்னை மரி பாவத்தின் நிழல் கூட தீண்டாதவாறு வாழ்ந்தார். பாவத்தை விலக்கி வாழ்வோரின் முகம் இளமை மாறாது இருக்கும். 2வது, அன்னை மரியா இயேசுவை தன் மீட்பர் என அறிந்திருந்தார். 3வது, தன் மகன் மரணத்தை வென்று உயிர்ப்பார் என்று நம்பியிருந்தார். ஆம், அன்னை மரியா தன் மகன் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை முழுமையாக நம்பி அதை ஏற்றுக்கொண்டு தன் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் அந்த நம்பிக்கையை கடைபிடித்து வாழ்ந்தார். அவர் உயிர்த்த இயேசுவை கண்டாரா என்பதற்கு விவிலிய சான்றுகள் இல்லை என்றாலும் அன்னை மரியாவின் நம்பிக்கை நிச்சயம். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் இயேசுவின் வாழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு அதனை மற்றவருக்கும் பகிர்ந்து வாழ்ந்திடும் வரமருள அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டுவோம். 21ஆம் நாள் ஜெபம். அனைத்து பேறுகளாலும் அருளாலும் நிறைந்த கன்னிமரியே, மரியன்னையே, உமது திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் வருகையை 4000 ஆண்டளவாக குல முதல்வர்களும் அவர்களின் வழித்தோன்றல்களும் உலகின் மாமன்னர்களும் பெருந்தலைவர்களும் அவரது வருகையை முன்னுரைத்த இறைவாக்கினர்களும் காத்திருக்க, தந்தையாம் இறைவன் உம்மை மீட்பரின் தாயாகும் பேற்றுக்கு தேர்ந்தெடுத்து தூய ஆவியின் வல்லமையால் நீர் இயேசுவை பெற்றெடுக்க திருவுளம் கொண்டபோதும், அவர் மரித்த பின் மரணத்தை வென்று உயிர்த்த போதும் நீர் அடைந்த மற்றற்ற மகிழ்ச்சியை உமக்கு நினைவூட்டுகிறோம். இதோ இவ்வேளையில் நீர் விண்ணகத்தில் அனைவருக்கும் அரசியாக கோலோச்சு கொண்டும் உம்மை அண்டி வரும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவராகவும்
எங்களுக்கு அன்னையாகவும் விளங்குகிறீர் என்பதையும் குறித்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாவிகளாகிய நாங்களும் உம் வயிற்றின் கனியாகிய இயேசு மரணத்தை வென்று உயிர்த்ததை குறித்து நீர் அடைந்த மகிழ்ச்சியோடு எங்கள் மகிழ்ச்சியையும் இணைத்து உம் பாதம் வைக்கின்றோம். நாங்கள் இவ்வுலகில் வாழும் நாள்கள் வரையும் எங்களை கைவிடாது எங்களை விண்ணகத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று தாட்சியுடன் உம்மை மன்றாடுகின்றோம். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம்: ஓ தூய கன்னித்தாயே, இறைமகன் இயேசுவிற்கு அடுத்தபடியாக நீரே எங்கள் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருந்தருளும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல்: ஆலயத்திற்கு எண்ணெய் அல்லது மெழுகு திரிகளை காணிக்கையாக தருதல். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு: ஒரு கத்தோலிக்க பணக்காரனின் மகன் தனது இறை நம்பிக்கையை கைவிட்டு 20 ஆண்டுகள் அருட்சாதனங்களில் பங்கெடுக்காமல் பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அவனது கெட்ட பழக்கங்களால் அவன் சாகும் தருவாயில் இருந்தான். அப்போது இயேசு கிறிஸ்து புனித பிரிஜித் என்னும் அருள் சகோதரிக்கு தோன்றி ஒரு குருவானவரை அந்த பாவியின் வீட்டிற்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறே அந்த புனிதையும் ஒரு குருவானவரை அவனது இல்லத்திற்கு அனுப்பினார். குருவானவரும் அவனை பாவ சங்கீர்த்தனம் செய்ய கூறினார். ஆனால் அவன் அதை ஏற்காது அவரை திரும்ப அனுப்பிவிட்டான். இவ்வாறு 3 முறை நிகழ்ந்தது. இறுதியாக குருவானவர் தான் புனித பிரிஜித்தம்மாளின் வேண்டுதலுக்கிணங்க அங்கு வந்ததாகவும் அந்த புனிதைக்கு இயேசு கிறிஸ்து தோன்றியதையும் அவனை மனமாற்றம் செய்ய ஒரு குருவானவரை அனுப்ப அவர் வாயிலாக கேட்டுக்கொண்டதையும் கூறினார். அந்த செய்தியை கேட்ட அந்த மனிதன் வியப்புற்றான். தான் 20 ஆண்டுகள் பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தும் இயேசு தன் மீது கொண்ட இரக்கத்தை எண்ணி மனம் வருந்தியவனாக, நான் செய்த பாவங்களால் நரகத்திற்கு தான் போவேன் என்று இதுவரை நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது என் பாவங்களுக்காக மனம் வருந்துவதால் இயேசு என்னை மன்னிப்பார் என்று நம்புகிறேன். நான் இன்றே பாவ சங்கீர்த்தனம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினான். குருவானவரும் அவனுக்கு இயேசுவின் இரக்கத்தை குறித்து எடுத்துரைத்து அவனை நல்ல பாவ சங்கீர்த்தனத்துக்கு தயாரித்தார். அவன் அன்று 4 முறை பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை உட்கொண்டான். 6 நாட்களுக்கு பின் அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு நல்ல மரணத்தை தழுவினான். அவன் இறந்த பின்பு இயேசு மறுபடியும் புனித பிரிஜித்தம்மாளுக்கு தோன்றி அவன் பாவத்தில் உழன்று கொண்டிருந்தாலும் தினமும் அன்னை மரியாவிடம் ஜெபிப்பதை மட்டும் கைவிடவில்லை. சிறிது நேரமாவது அன்னைக்காக ஒதுக்கி 3 அருள் நிறை ஜபங்களை ஜெபிப்பான் என்றதால் அவன் நரக தண்டனைக்கு உட்படுத்தாமல் அவன் மரியாவின் பரிந்துரையால் அவனை சிறிது காலம் உத்தரிக்கும் ஸ்தலத்திற்கு அனுப்பி அவன் தூய்மை பெற்ற பின் விண்ணகத்தில் தம்முடன் சேர்த்துக்கொள்ள போவதாக அவருக்கு தெரிவித்தார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்துணை தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் அன்னை மரியாவிடம் தமக்கிருக்கும் பக்தியை கைவிடாது அவரிடம் நம்பிக்கையோடு சிறிது நேரம் ஒதுக்கி ஜெபிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். மரியன்னை நோக்கி நாம் ஜெபிக்கும் ஜெபம் நம்மை நிச்சயமாக இறையரசிற்கு இட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும்.
கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். இரவு நேர வழியே மன இருளின் வெளிச்சம் நீயே. ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். அருள் நிறைந்த மரியே, நீ இறைவன் தந்த வழியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். கல்வா